பிரைஸ் த லார்ட். உங்கள் கூட ஏசப்பா இல்லை அப்படின்னு சில நேரங்களில் உங்கள் சிந்தை சொல்லும். ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் என்றைக்கு ஏசப்பாவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றிலேருந்து நம்ம ஏசப்பாவை எப்போ பார்ப்பீங்களோ, மரித்த பிறகு நம்ம எல்லோரும் ஏசப்பாவை பார்ப்போம், இல்லை ரகசிய வருகையில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் திரும்ப நம்ம ஏசப்பாவை எப்போ பார்க்க போகிறோமோ அது வரைக்கும் நம்ம ஏசப்பா நம்ம கூடயே தான் இருக்காங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா நம்முடைய தேவன். அவர் என்றைக்கும் உங்களை இந்த பிரச்சனையில் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ இன்னும் பிரச்சனை ஏன் மாறலை அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அவிசுவாசம்தான். நீங்கள் இன்னும் ஏசப்பாவை தேட ஆரம்பிக்கணும், இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். இந்த பிரச்சனை பெருசில்லை, இந்த பிரச்சனையை நீக்குகிற என்னுடைய தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உண்மையிலே இந்த உலகத்தை படைத்த தேவன் தான் பெரியவர். இந்த பிரச்சனை பெருசு இல்லை. ஸோ இந்த பிரச்சனையில் நீங்கள் இப்படியே விழுந்து போயிட மாட்டீங்க. இந்த பிரச்சனை மாறும். ஸோ நீங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். வேதத்தை தியானித்து விசுவாச வார்த்தைகளை அதிகமாய் பேசுங்கள். கர்த்தர் இந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க.